அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ், இது உங்கள் வலிமை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக பெண்கள் குதூகலமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் என்ன செய்யறதுன்னு திக்குமுக்காடி போய் நிற்கிறாங்க தமிழ்நாட்டு பெண். என்ன காரணம்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதை பற்றி பார்ப்போம். நம்ம வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக பெண்களுக்கு 5000 பெண்கள் உரிமை தொகை என்ற பேரில், ஏன்னா இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் முடிஞ்சிருக்கும், 2 மாதங்களில். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதத்துக்கும் இன்னும் 2 மாதத்துக்கும் சேர்த்து 3 மாதமாக 3000மும், அடுத்த ஒரு 2000 எதுக்காக போட்டாங்கன்னா, கோடை காலம் வருது, அதனால் இவங்க சில சுற்றுலா போகலாம், செலவினங்கள் வரலாம், ஏன்னா பள்ளி விடுமுறையாக இருக்கும், அப்போ குழந்தைங்களுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா முதல்வர் எப்பயுமே மக்கள் நலனில் ரொம்ப அக்கறையான முதல்வர், அதனால் இன்னொரு 2000 அப்படின்னு கொடுத்து 5000 கொடுத்து எல்லார் மனசுலேயும் பாலை வாத்துட்டு. ஏன்னா இப்போ மக்கள் இந்த 5000 எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க. நான் கூட பார்த்தேன், எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் உள்ள பெண்கள் எல்லாருமே 5000 தெரியுறாங்க. இதை கொண்டு நான் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கவா, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படியும் இந்த வர்ற உரிமை தொகையை சேர்த்து நம்ம எதாவது நிலம் வாங்கலாமா, இல்லை இன்றைக்கி நகை ரேட்டு இணையான ஒரு காசை தான் கொடுத்துருக்காரு, அதனால் நகை கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு பெண்கள் மத்தியில். அதை பார்த்து நம்மளும் கொஞ்சம் வியப்பாயிட்டோம். ஆனால் அதே பெண்கள் சில விஷயங்களை சொன்னாங்க, அதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாயிடுது. இந்த அரசு கடங்கார அரசு. என்னங்க 5000 ரூபா போட்டிருக்காரு, கடங்கார அரசுன்றீங்க? இல்லை தம்பி, ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்னது தான் இது நான் சொல்லலை. இல்லை தம்பி, இப்போ இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி முடிஞ்சிடும், ஆனால் அதனால் நம்ம முதல்வர் என்ன பண்ணிட்டாரு, 3000 போட்டார். அது இல்லாமல் கோடை வருது, அதுக்காக வேண்டி செலவினங்கள் நிறையா இருக்கும். கோடை காலத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும், பழச்சாறு இதெல்லாம் குடிக்கணும் குழந்தைங்கள் பெரியவங்கெல்லாம், அதனால் சேர்த்து இன்னொரு 2000 சேர்த்து 5000 போட்டு உண்மையாலுமே சாதிச்சிட்டாரு. ஆனால் எங்கள்கிட்ட கடன்பட்டிருக்காரு. என்ன கடன்பட்டார் அப்படின்னு நான் கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஷாக் ஆகிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 மே மாதம் 7ஆம் தேதி ஐயா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார். இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இதில் ஒன்றும் பெரிய புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் புதுசாக சொல்ல வந்துட்டான்னு சொல்லி யாரும் திட்டாதீங்க. ஏன்னா 21 மே மாதம் 7ஆம் தேதி பதவியேற்ற. ஆனால் இவங்க கொடுத்துருந்த இந்த மகளிர் உரிமை தொகை எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, முதல் மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா, 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி முதல்ல துவங்கி வச்சாங்க இந்த திட்டம். அப்போ இந்த இடைப்பட்ட 29 மாதங்கள் உரிமை தொகை வரல. அப்போ அந்த பெண்மணி என்கிட்ட கேட்டாங்க, இந்த 29 மாதத்துக்கு போட்டுட்டு, ஏன்னா எப்பயுமே கடன் முதல்வருக்கு பிடிக்காது, ஏமாற்றுறது, மக்களை ஏமாற்றுறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது எப்பயுமே முதல்வருக்கு தாயுள்ளம் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு இதை மாதிரிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த 29,000 கொடுத்துருந்தா இந்த முதல்வர் இப்போ கொடுத்ததுக்கு நாங்கள் ஏற்றுப்போம். ஏன்னா அந்த 29,000 பாக்கி இன்னும் அந்த கடன் இன்னும் இருக்குது. முதல்வர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கடன் தொகை இன்னும் இருக்குது. அந்த 29,000 இன்னும் கொடுக்கல முதல்வர். அதை கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகி, என்னம்மா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதா, அப்படிமா இப்படிமான்னு. இல்லைங்க தம்பி, உனக்கு தெரியல, இது பீகாரில் பாஜக பண்ண அதே வேலையை தான் இந்த முதல்வரும் பண்ணியிருக்கு. எனக்கு இன்னும் மேற்கொண்டு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது, இந்த அம்மா இவங்க பற்றி எடுத்து என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு போகலான் இருந்தேன். சரி, இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்கிறாங்களே, இதை கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னம்மா சொல்லுங்கம்மான்ட்டு உட்காந்துட்டேன். அங்கேயே பட்றையை போட்டு அப்புறம் சொல்லுங்கள், என்ன மோடி பண்ணதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், என்ன தப்பாக இதுமாரிலாம் இது பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பெண்கள் எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தெரிஞ்சால் ஒரு ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பீகாரில் பாஜக ஒருத்தருக்கு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. ஆமாம், கொடுத்தான் ஜெயிச்சாங்க. இப்போ அதே இதை தான் மு.க.ஸ்டாலினும் பண்ணியிருக்காரு.
அப்படின்னாங்க. ஏம்மா 5000 கொடுத்ததுக்கு 10,000ன்னா என்னம்மா இது, என்ன நீங்கள் மாதிரி வேறு கணக்கு போடுறீங்களே அப்படின்னு. இல்லை தம்பி, உங்களுக்கு தெரியல, பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுத்தாரு. ஆமாம், 3000 கொடுத்தாரு. இப்போ 5000 கொடுத்துருக்காரு. ஆமாம், அப்படி பார்த்தாலும் 8000 தானே வருது, 10,000ன்றீங்க. இன்னும் ஒரு 2000 கொடுப்பார். எப்பன்னு கேட்டேன். ஓட்டு போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அப்போ எதில் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, வெற்றி பெறுவதற்காக என்ன வேணால் செய்யலாம் என்ற கொள்கை கொண்ட பாஜகவை இவங்க ஓவர்டேக் பண்ணி, நம்ம நாட்டினுடைய கடன் எவ்வளவு? 10.71 லட்சம் கோடி. இது தேவையா? அப்போ கடனாக இருந்துட்டு போகுது. இந்த ஆட்சியில் கொடுக்க வேண்டிய 29,000 தயவு பண்ணி எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் போட்டிங்கன்னா பெண்கள் உங்களுக்கே ஓட்டளிச்சிருவாங்க. நீங்கள் சுலபமாக வெற்றி பெற்று விடலாம். இது என்னுடைய கருத்து இல்லை, எங்கள் ஏரியாவில் உள்ள பெண்கள், ஒரு பெண் என்கிட்ட சொன்ன விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்தேன். ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தாயுள்ளம் கொண்டவர் என்று பெண்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை வீணாக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் நான். 2 மாதங்கள் தேர்தல் இருக்கும் முன்னால் அதற்கான தொகையையும் சேர்த்து போட்ட உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். இத்துடன் நிறுத்தி விடாமல் இந்த 29,000 பாக்கியை தயவு செய்து அனைத்து பெண்மணிக்கும் செலுத்தி விடுங்கள். மக்கள் போற்றுகிற தாயுள்ளம் கொண்ட முதல் அமைச்சர் அவர்களே, இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உண்மையில் தாயுள்ளம் கொண்ட முதல்வர் தான் நீங்கள் என்று மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார். ஏன்னா துறை ரீதியாக கடங்கார அரசாக இருக்கிற நம் தமிழக அரசு மக்களிட்டையும் கடங்காரராக ஆயிடக்கூடாதுங்கிற வருத்தத்தில் தான் இந்த தயவு செய்து 29,000 செலுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.